வெல்கம் பேக் டு கல்வி சினி யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் மீட்டம், செகண்ட் மீட்டம், ஸோ எல்லாத்துக்கும் வந்து கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க, கொடுத்த கொஷினே வந்து வந்திருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ நம்ம சொல்லக்கூடியது ஒன்றே தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஸோ நம்மளுக்கான இன்புட்டும் நமக்கு வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து நம்மளுடைய சுயநலம் இருந்தாலும் ஸோ மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் நம்மளுடைய பொதுநலம் வந்து இது எப்பயுமே வந்து இருக்கும். ஸோ நல்லா வந்து நீங்கள் வந்து படித்து நல்லா வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், கிடைக்குமே கூட. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் சப்ஜெக்டுக்கான ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ இப்போ உங்களுக்கு வரப்போகுது இல்லையா ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ அதுக்கான தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுன்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழில் குருவினா, சிறுவினா, நெடுவினா, அப்புறம் அணி இலக்கணம். ஸோ இதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம், ஒன் மார்க்கை தவிர. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இனம் மொழி குறித்த ரசூல் காம்தோ பார்வையை குறிப்பிடுக. ரெண்டாவது கொஷின் ஸோ பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன். மூணாவது கொஷின் உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈரெழுத்துக்கள் அமைந்துள்ளன. அப்புறம் நாலாவது கொஷின் எதிரியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது. ஐந்தாவது கொஷின் ஸோ அழகிய பெரியவன் குறிப்பு வரைக. ஆறாவது கொஷின் ஏதிரி குருவிகள் காட்சிப்படுத்தும் அவலம் யாது. ஏழாவது கொஷின் காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. எட்டாவது கொஷின் தமிழர்கள் புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. இந்த புறநானூறு ரிலேட்டாக வந்து ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி புறநானூறுன்றது மேபி அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அதனால் வந்து அந்த சாப்டரை அதில் இருக்கிற கொஷினை எல்லாம் வந்து தரவாக வந்து படிச்சிருங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், இதை வந்து எதுவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இதுலேயும் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது, அதையும் நான் அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 9வது கொஷின் தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவம் கூறுவது ஏன் அப்படின்றது இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம எப்படி புறநானூறுல வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று வரும் அப்படின்றது சொன்ன மாதிரி அந்த திருவள்ளுவர், அதாவது இந்த திருக்குறள் ரிலேட்டாக அந்த திருவள்ளுவர் எழுதின அந்த திருக்குறள் ரிலேட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கம்பல்சரியாக வரும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது 10வது கொஷின் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை. 11வது கொஷின் மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார். 12வது கொஷின் மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. 13வது கொஷின் மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை. அதுக்கப்புறம் 14வது கொஷின் எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். 15வது கொஷின் திருசாயல் எங்கு யாரால் பாடப்பட்டது. 16வது கொஷின் அயர்ந்து எழுந்த பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இந்த பகுபத உறுப்பிலக்கணம் மோஸ்ட்டாக ஒரு 80% வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து தொடர் அமைத்து எழுதுக. அதுக்கப்புறம் 18வது வந்து கொஷின் முக்கார் புள்ளி இடம் பெற வேண்டிய இடத்தினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. 19வது கொஷின் விழிக்குறி வியப்புக்குறி வரும் இடங்களை வேறுபடுத்துக. அதுக்கப்புறம் 20வது கொஷின் நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமை ஜீவானந்தம் வாழ்வுடன் ஒப்பிடுக. 21வது கொஷின் உழைப்பாளர்களின் தோல்விமையால் விளைந்தன யாவை. 22வது கொஷின் அலைக்கடல் புதுக்கியவர் இலக்கண குறிப்பு தருக. 23வது கொஷின் ஒழுக்கம் பொறையும் உனைப்போல் யாருக்குள் இவ்வகை எதனை குறிப்பிடுகிறது. 24வது கொஷின் இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக.
அதுக்கப்புறம் 25வது கொஷின் மனோன்மணியை குறிப்பிடுக. இதுவும் வந்து ஒரு ஒரு மோஸ்ட் ஆஃப் ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 25வது. மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, மற்றதும் இம்பார்ட்டன்ட் தான். அதில் எது இம்பார்ட்டன்ட் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது சிறுவினாக்கு போயிடுதான். ஸோ சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். இந்த கொஷின் வந்து ஒரு பேக் டு ஒரு பப்ளிக் எக்ஸாம்லேயே ஒரு 2 டைம்ஸ் வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா பார்த்துங்க. ரெண்டாவது கொஷின், என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. மூணாவது கொஷின், மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. நாலாவது கொஷின், காற்றில் ஆடும் புலவீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது என். அஞ்சாவது கொஷின், இறகு எழுதியது காவியமானதை பிரமிழ் பார்வையில் விளக்குக. ஆறாவது கொஷின், பிரமிழ குறித்து நீ அறிவன எவை. ஏழாவது கொஷின், சலச வாயில் செங்கையில் பாயும் இடம் சூட்டி பொருள் விளக்குக. எட்டாவது கொஷின், புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குறட்பாக்களை குறிப்பிடுக. ஒன்பதாவது கொஷின், தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடி குறட்பாடில் பயின்று வரும் அணியை விளக்குக. 11வது கொஷின், புகழுக்குரிய குணங்களாக நீவிர் கருதன யாவை, புகழின் பெருமையை பொது வழி நின்று கூறுக. 12வது கொஷின், நாச்சேற்று விளக்குமில் வாராமுன் நாள்வினை கலைவாளர் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்ப்ளிட் அப் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை எடுத்து டெக்ஸ்ட்டு மாற்றி எடிட் பண்ணும்போது ஸோ இந்த ஒரு பிரச்சனை. ஸோ ரெண்டும் ஒரே இதுதான், ஒரே கொஷினாக கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். 14வது கொஷின், மறுவிழா அரசென இருந்த மாநகர் உவமையை பொருளுடன் விளக்குக. 15வது கொஷின், உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. 16வது கொஷின், மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை. 17வது கொஷின், வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாக்களை சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. 18வது கொஷின், சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை. 19வது கொஷின், கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு யாது. 20வது கொஷின், நிறுத்தற்குறிகளின் வகைகளின் எவை எங்கெங்கு இடம்பெறுதல் வேண்டும் என்பதையும் தொகுத்து எழுதுக. 21வது கொஷின், ஜீவாவின் பேச்சுநிலை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை. 22வது கொஷின், கூடுதல் வினாக்கள் ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு குறித்து எழுதுக. 23வது கொஷின், ஜீவா மேடையில் வாழ்ந்த மாமனிதர் என்பதை விவரி. ஸோ அந்த ஜீவா ரிலேட்டடே வந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது பார்த்துங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த சாப்டரையும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. 24வது கொஷின், உயர் தமிழை உயிரென்று போற்றும் எண்கள் இடம் சூட்டி பொருள் விளக்கம் தருக. 25வது கொஷின், பெருங்காடு உழுதெழுது பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. 26வது கொஷின், ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கார் வாழ்வியல் மிகுந்துள்ளன ஏன். 27வது கொஷின், திருத்தக் குறியீடுகளின் வகைகளை கூறுக. அடுத்தது நம்ம வந்து நெடுவினாக மூவ் ஆக போகிறோம். ஸோ நெடுவினாவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. 2வது கொஷின், திருமலை முருகன் கூறும் வடக்கரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. 3வது, வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விலகு அல்லது வாடிவாசல் என்னும் குறும்புதினம் தமிழர் பண்பாட்டு அடையாளத்தை புலப்படுத்துவதை நிறுவுக. இந்த 3வது கொஷின் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கொஷினை நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்க. 2019 வந்து கேட்டாங்க இந்த ஒரு பப்ளிக்கில். அப்புறம் வந்து 2021 கூட வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த கொஷினை நல்லா தரவாக பார்த்துக்குங்க. அடுத்து 4வது கொஷின், கொடையில் திறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்பறிவுறுதல் அதிகாரம் வழி நிறுவுக.
5வது கொஷின், அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. 6வது கொஷின், யானை டாக்டர் கதை வானலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீங்கள் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. 7வது கொஷின், பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை? 8வது கொஷின், மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உம்முழுப்புழு வரவேற்கும் செய்திகளை தடுத்தது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் பார்த்துக்குங்க. 8வது கொஷின். 9வது கொஷின், சிம்போனி தமிழரும் மாஸ்கர் தமிழரும் இசைத்தமிழ் ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. 10வது கொஷின், சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. ஸோ இந்த சாப்டர் நல்லா பாருங்கன்னு சொன்னால், ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 2 மார்க்ஸ் அந்த பிக் கொஷின் எல்லாமே நீங்கள் அட்டெண்ட் பண்ணிடலாம். 11வது கொஷின், பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. 12வது கொஷின், நடராசன் தமிழ் மொழியிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. 13வது கொஷின், நர்த்தகி நடராஜன் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து வெளிக. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 13வது கொஷின். அடுத்தது அணி இலக்கம், ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு 4 அணி கொடுத்துருக்கோன்னா அந்த 4 அணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா. ஸோ அது என்ன அணின்னு பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல இருக்கிறது உருவக அணி, 2வது பிரிது மொழிதல் அணி, 3வது உவமை அணி, 4வது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி, ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான அணி. இதை பார்த்தாலே போதும், இதுலேருந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வேணும், ஸோ என்ன இம்பார்ட்டண்டான வேணும் அப்படின்றது மெட்டீரியல் மேபி எது வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கானது நம்ம பூர்த்தி பண்ண முடியும், ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நீங்களும் நல்லா படித்து மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.